இந்த கால்ல அழுத்தி இந்த ரத்த ஓட்டம் வந்து இருதயத்துக்கு அதிகப்படுத்த முடியுது. ஒரு இருதய நோயாளிக்கு என்ன பிரச்சனைனா, இருதயத்துல இருக்க ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதற்காகத்தான் பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி என்று செய்து கொள்கிறார்கள். ஆனா இங்க இஇசிபில வந்து எந்த சர்ஜரியும் இல்லாமல் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் வந்து கால்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறோம். இது வந்து 35 நாள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அவுட் பேஷண்ட் பேசிஸ்ல, எங்கேயுமே அட்மிட்லாம் ஆக தேவையில்லை, 1 மணி நேரம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டால் போதும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிகிச்சையின் மூலம் வந்து அவரோட ரத்த ஓட்டம் வந்து நார்மலா போவதிலிருந்து இருந்து 2 மடங்கு வந்து இருதயத்துக்கு அதிகமாக ரத்த ஓட்டம் போக போகுது. அப்படி கன்சிஸ்டண்டா 35 நாள் கொடுக்கும் பொழுது வந்து நேச்சுரலாவே வந்து ஹார்ட்ல வந்து புதிய ரத்த நாளங்கள் உருவாகிறது. அதனாலதான் இந்த இஇசிபி சிகிச்சையை வந்து நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த பேஷண்டோட இசிஜியை பாக்குறீங்க. கீழே இருக்கிறது அந்த ரத்த ஓட்டத்தை வந்து அளக்கக்கூடிய கருவி அவர் கையில பொருத்தப்பட்டுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருவி மூலம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஸோ இந்த கஃப் அழுத்துறதன் மூலம் வந்து இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுவதை வந்து இந்த கையில இருக்க டிவைஸ் மூலம் வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ இந்த சிகிச்சை முறை செய்து கொள்ள என்ன ஆகும்னா, இப்போ ப்ரெஷர் வந்து 120 கொடுத்துருக்கோம். ஒரு 260 இருந்து 300 வரையும் இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா, நார்மலாக இருதயத்துக்கு போறதை விட வந்து 2 to 3 மடங்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகப்படுத்த முடியும். ஸோ இந்த இஇசிபி சிகிச்சையின் சிறப்பே என்னன்னா, ஒரு அக்ரஸிவா ஒரு எக்ஸசைஸ் செய்து கொண்டால் எப்படி ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகமாகுமோ அதை வந்து இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த எக்ஸசைஸும் செய்யாமல் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம பாசிவாகவே வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுது. ஸோ இது இருதய நோயாளிகளுக்கு, அதாவது பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்ள வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிகிச்சை முறையாகும். இதுதான் இஇசிபி சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை அப்போ வந்து பேஷண்ட் வந்து இந்த இஇசிபி பெட்ல படுக்க வைக்கிறோம். இப்போ நீங்க கீழே பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கஃப் மாதிரி 3 கஃப் காலில் வந்து செலுத்துறோம். 1, 2, 3. இப்போ தெராபிஸ்ட் வந்து இந்த பேஷண்ட்டோட இசிஜியை வந்து பொறுத்துறாங்க. இது 3 லீடு இசிஜின்னு சொல்லுவோம். 1 இங்கே, 2nd, 3rd. இப்போ இந்த இசிஜி லீட் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டோட மானிட்டரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டரில் வந்து பேஷண்ட்டோட இசிஜி வரும். இப்போ கைகளில் வந்து ஃபிங்கர் பிளத்திஸ்மோகிராம் சொல்லிட்டு ஒன்று அப்ளை பண்ணுவோம். இதன் மூலம் என்னன்னா, ரத்த ஓட்டம், இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்குன்றத வந்து துல்லியமாக கணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு வந்து அந்த இருதயத்தோட ரத்த ஓட்டத்தை அளக்க முடியும். இது எல்லாமே வந்து நான் இன்வேசிவ். இதில் எந்த இன்ஜெக்ஷனோ எந்த வலியோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஃப் வந்து வெளியே தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இசிஜி, அதே மாதிரி ஃபிங்கர் பிளத்திஸ்மோகிராம், ரத்த ஓட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இப்போ மானிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டோட ஆக்சிஜன் அளவு, ஸோ ரத்தத்தில் எவ்வளவு ஆக்சிஜன் அளவு இருக்குன்றது வருது. 100% இருக்கு. அவரோட இருதய துடிப்பு 93, 94 இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் அந்த க்ரீனாக இருக்கிறது வந்து அவரோட இசிஜி. கீழே வந்து ரத்த ஓட்டத்தை அளக்கக்கூடிய வேவ் ஃபார்ம்.